Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4th வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி, கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே ஓகேங்களா? பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ்க்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே உங்களுக்கு ஃபுல்லா கவரேஜஸ் ஆகுற மாரி நம்ம எலைட் பாஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்டிட்யூடு, இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே உங்களுக்கு ஒரே ஒரு பாஸ்ல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப ₹49க்கு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ண நெனச்சீங்கன்னா, மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குயிஸுமே இருக்கும். பிளஸ் வந்து அப்டேட்ஸுமே வந்து இருக்கும். அப்டேட்ஸ்னா எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப் டு டேட்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல. சரிங்களா? ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க குயிஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, who launched the Cyber Security Innovation Challenge CSIC 1.0 under the ISEA project in New Delhiல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அத லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? சைபர் செக்யூரிட்டி இன்னோவேஷன் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. CSIC ஓகேங்களா? யார் இந்த இன்னோவேஷன் சேலஞ்ச வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? எந்த ப்ராஜெக்ட் கீழன்னு பார்த்தீங்கன்னா, ISEA ப்ராஜெக்ட் கீழ எங்க பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணன் அவரு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த 7th NSA லெவல் மீட்டிங் ஆஃப் த கொலம்பஸ் செக்யூரிட்டி கான்க்ளேவ் CSCன்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டட் அண்ட் சேர்ட் பை அஜித் தோவால். அவரோட தலைமையில நடந்த இந்த கான்க்ளேவ் மீட்டிங் அதாவது 7th NSA லெவல் மீட்டிங் வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, மும்பையா, நியூ டெல்லியா, பெங்களூரா, கொல்கத்தாவா, சென்னை. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில எத்தனாவது செஷன் பார்த்தீங்கன்னா, 7th NSA லெவல் மீட்டிங் ஆஃப் த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் ஓகேங்களா? யார் ஹோஸ்ட் பண்ணி சேர் பெர்சனா இருந்தது பார்த்தீங்கன்னா, அஜித் தோவால். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் மினிஸ்டர் லான்ச்டு த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் CRISPR பேஸ்டு ஜீன் தெரப்பி BIRSA 101 ஃபார் சிக்கிள் செல் டிசீஸ் ஓகேங்களா? அதுக்கோசரம் லான்ச் பண்ண ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் CRISPR பேஸ்டான ஒரு ஜீன் தெரப்பியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்டர் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் ஜிதேந்தர் சிங். அவர் தான் வந்து இந்த ஜீன் தெரப்பிக்கான ஒரு ஜீன் தெரப்பி பேஸ்டான இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் CRISPR பேஸ்ட் ஜீன் தெரப்பி சிக்கிள் செல் டிசீஸ் கோசரம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா? ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிதேந்தர் சிங் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் SARAL லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அண்டர் த ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஓகேங்களா? SIMSன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அது ஓகேங்களா? அத வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் ஓகேங்களா? அதாவது வாட் இஸ் இதுக்கான மீனிங் SARAL அதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. ஓகேங்களா? SIMS பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஓகேங்களா? அதுக்கு கீழ வரக்கூடியது தான் இது ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? இது என்ன பர்ப்பஸ்? வாட் இஸ் அதுக்கான என்ன பர்ப்பஸ்க்கோசரம் அத லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் இம்போர்ட்ஸ்க்கு ஓகேங்களா? இம்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து இந்த SARAL அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அண்டர் எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் வந்து எந்த மானிட்டரிங் சிஸ்டத்துக்கு கீழ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம்க்கு கீழ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் எ ரிவைஸ்டு ஃபினான்ஷியல் இயர் 26 GDP growth forecast by இந்தியா IND RA ஓகேங்களா? அதாவது இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃப்ரம் 6.3 இன் ஜூலை 2025 இருந்து இது இருந்துச்சு ஓகேங்களா? அத வந்து இப்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? அதுக்கு இப்ப ரிவைஸ் பண்ண இந்த GDPயோட குரோத் ரேட் எவ்வளவு? 6.5 7 6.8 7.5 5.9 இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 7% வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா ஜூலை 2025ல பார்த்தீங்க அப்படின்னா 6.3% இருந்தது. இப்ப வந்து ரிவைஸ் பண்ணி 7% வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் வாஸ் த
house price index value for quarter 2 2025 to 26 as released by the RBI compared to அதாவது குவார்டர் ஃபர்ஸ்ட்ல கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே வந்து பேஸ் இயர் பார்த்தோம் எப்பயுமேனா இந்த குவார்டர் 1 குவார்டர் 2க்கான பேஸ் இயரை வந்து பார்த்தோம்னா 2022 to 23 வந்து பேஸ் இயரா கொண்டு தான் இதை வந்து வேல்யூ வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கால்குலேட் பண்ணியிருக்காங்க இதில் ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு டிக்ளைன் ஃப்ரம் ப்ரீவியஸாக பார்த்தோம்னா 113.4 இருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 112.7 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு இது ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் வேல்யூ HPIன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to Moody's rating ஓகேங்களா Moody's rating what are India's projected GDP growth rates for 2025 and 2026 எவ்வளவு வந்து growth rate வந்து predict பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 7% in 2025 இன்னொன்று வந்து 6.4% in 2026 ஓகேங்களா ரெண்டு இயருக்கும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவோட ஃபோர்காஸ்ட் யாருன்னு எந்த ரேட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Moody's rating நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா CRISIL revised India's GDP growth forecast for the current financial year to what percentage from 6.5%ல இருந்து வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா CRISILோட ஓகேங்க CRISIL ரேட்டிங்ஸ் வந்து அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஜிடிபி growth forecast வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.5% இருந்தது வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 7% ஓகேங்களா 7% வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ சேர்ட் த 10th இந்தியாஸ் சால்வனியா ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அதாவது JCTECன்னு சொல்லுவாங்க அதாவது ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சொல்லுவாங்க எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனாவது எடிஷனா 10th இது ஓகேங்களா இந்தியா சால்வனியா ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் யார் அது வந்து கோ சேட் பண்ணுது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சகேத் குமார் அண்ட் பீட்டர் ஜெப்லிச் அப்படின்றவங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியா அண்ட் சால்வனியா இடையேயான ஒரு ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்கு ஓகேங்களா எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the total World Bank funding approval for projects improving education in Punjab and climate resilience agriculture in Maharashtra ரெண்டு பர்பஸ்க்கோசரம் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க டோட்டலாக எவ்வளோ வேர்ல்டு பேங்க் வந்து அதுக்கான ஃபண்டிங் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க போத் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டுத்துக்கும் ஓகேங்களா பஞ்சாபுக்கு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கிறதும் மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு ஓகேங்களா ஸோ யார் இதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொஷின் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 776 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா 776 மில்லியன் ஃபார் போத் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிராக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதோடைய ஃபண்டிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா with which organization did IDFC First Bank sign as MOU அதாவது Memorandum of Understanding on an approved corporate partner ACP ஓகேங்களா approved corporate partner to upskill financial பிளானிங் டீம்ஸ்க்கு ஓகேங்களா எந்த ஆர்கனைசேஷனோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா FPSB இந்தியாவோட சேர்ந்து ப்ளஸ் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் வந்து சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த MOU ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு அப்ஸ்கில் ஃபைனான்ஷியல் பிளானிங் டீம்ஸ்க்கோசரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் அமௌண்ட் டிட் ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா ஸோ அப்ரூவ் as a result based lending for upgrading highways and rural roads in 34 மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட்ல ஓகேங்களா 34 மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைவே அண்ட் ரூரல் ரோட்ஸை வந்து அப்கிரேட் பண்றதுக்கோசரம் ADB பேங்க்ல இருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகியிருக்கு ஓகேங்களா ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா USD டாலர்ல ஓகேங்களா USD டாலர் 400 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபார் லெண்டிங்ல தான் ஓகேங்களா லெண்டிங்ல ஃபார் அப்கிரேடிங் என்ன பர்பஸ்னா ஹைவே அண்ட் ரூரல் ரோட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த 34 மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what did WHO declare about Indonesia regarding type 2 circulating vaccine
டிரைவ்டு போலியோ வைரஸ் அதாவது CVDPV2 ஓகேங்களா வித் நோ கேசஸ் சின்ஸ் ஜூன் 2024 ஜூன் 2024 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் வந்து ஒரு டைப் 2 சர்க்குலேட்டிங் வேக்சின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த போலியோ வைரஸ் வந்து இல்லை, அந்த கேசஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு WHO வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம், அதாவது அந்த டிசீஸே இல்லைன்ற மாதிரி, அதாவது அந்த டிசீஸே வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டாங்க, அந்த டிசீஸே இதுக்கு அப்புறம் இருக்கு அப்படின்ற, அதாவது சின்ஸ் ஜூன் 2024 இருந்து இப்போ வரைக்கும் அந்த கேசஸே வந்து ஃபைண்ட் அவுட் இல்லை. ஸோ அதை வந்து எரடிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரீ ஃப்ரம் CVDPV2 அதாவது சர்க்குலேட்டிங் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸை வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அதில் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த இது கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச் ஒன் பயோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பயோ ப்ராசஸ் டிசைன் அண்ட் ஸ்கேல் அப் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேர் டிட் எங்கே அப்படின்றது பார்த்தோம்னா தெலுங்கானா கவர்மெண்ட் எங்கன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜீனோம் வேலி ஹைதராபாத்தில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பயோ இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பயோ ப்ராசஸ் டிசைன் அண்ட் ஸ்கேல் அப் ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜீனோம் வேலி ஹைதராபாத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who appointed Justice Vikram Nath as a new executive chairman of the National Legal Service Authority, அதாவது NALSA சொல்லுவாங்க, NALSA. அதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லீகல் செக்யூரிட்டி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஃபெக்டிவ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 நவம்பர் 2025 இருந்து. ஓகேங்களா, யார் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ஜஸ்டிஸ் விக்ரம் நாத்தை வந்து என்னவா பார்த்தோம் அப்படின்னா நியூ எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா whom did the World Bank Group appoint as the managing director and chief knowledge officer effective from November 24, 2025 இருந்து யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பேஷல் டொனோச்சோ அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் அயர்லாண்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க் குரூப். ஓகேங்களா, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் நாலேஜ் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24, 2025 இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who did ICC's chairman Jay Shah announce as a tournament ambassador of the for the 2026 men's T20 World Cup hosted by India and Sri Lanka. ஓகேங்களா, யார் வந்து who did யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தோம்னா Feb 7 to March 8, 2026 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஃபார்மர் இந்தியன் கேப்டன். ஓகேங்களா, ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when will Chief Election Commissioner Janish Kumar assumes the chair of International IDEA in Stockholmல. ஓகேங்களா, சேரா வந்து அசியூம் பண்ண போறாங்க யாரு? ஓகேங்களா, எப்ப இருந்து? when will Chief Election Commissioner Janish Kumar. ஓகேங்களா, எப்ப இருந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 3, 2025 இருந்து டியூரிங் கவுன்சில் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் மீட்டிங் அப்போ. ஓகேங்களா, ஃபார் 2026க்கான டேர்முக்கு ஓசரம் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க டிசம்பர் 3, 2025. ஓகேங்களா, ஆஸ் எ சேர்மன் ஆஃப் IDEAக்கான சேர்மனாக வந்து பண்ண போகிறாங்க இன் ஸ்டாக்ஹோம்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who previously chairperson of a Chennai Port Authority was appointed IWAA chairman with secretary ரேங்க்குக்கு. ஓகேங்களா, யார் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சுனில் பலிவால் அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே வராரு. ஓகேங்களா, IWAI சேர்மனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, செக்ரட்டரி ரேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where will the 2030 Commonwealth Games be hosted approved by the CGF General Assembly in Glasgow on November 26, 2025 defeating Abuja. ஓகேங்களா, எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அகமதாபாத் குஜராத்தில் தான் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா CGF ஜென்ரல் அசம்பிளி இன் கிளாஸ்கோ. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 2025 டிஃபிட்டிங் அபுஜா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஹவு மெனி டீம் இந்தியா மேட்சஸ் டிட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் சைன்ட் BCCI அஃபிஷியல் கலர் பார்ட்னர் இன் 3 years டீலுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை டீமுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க இந்தியன் மேட்சஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 110 மேட்சஸ்க்கு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா BCCIயோட. நெக்ஸ்ட் பார்த்தோம் எத்தனை டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 year டீலுக்கா.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் டீம் ஓன் த டேவிஸ் கப் 2025 ஃபைனல் 2-0 அகைன்ஸ்ட் ஸ்பெயின் இன் பொலோங்னா செக்யூரிங் எ 3rd கன்சிக்யூட்டிவ் டைட்டிலா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா, டேவிஸ் கப்புக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க? யுஎஸ்ஏ, ஸ்பெயின், இட்டாலி, ஆஸ்திரேலியாவா, அர்ஜென்டினாவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இட்டாலி தான் வந்து டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இட்டாலி டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்ன கேம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேவிஸ் கப் கேம். ஓகேங்களா. ஃபைனலா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, by what score did Indian women's kabaddi team win the 2025 World Cup final against Chinese Taipei in Dhaka வந்து வின் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்கோர் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க, எந்த ஸ்கோர் வந்து அவங்க வச்சிருந்தாங்க, அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட உமன்ஸ் கபடி டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க 2025க்கான வேர்ல்டு கப் ஃபைனல். ஓகேங்களா. எகென்ஸ்ட் யாரை வந்து ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா சைனீஸோட தைப்பே. எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாக்கால. ஓகேங்களா. இப்போ அவங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 35க்கு 28 என்ற ஸ்கோரை வந்து வச்சு ஓகேங்களா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைட்டில் அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சஹித் ஷிர்வார்டி இண்டோர் கேம்ஸ். ஓகேங்களா. இதுக்கான கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரித்து நெய்ஜி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Red Bull driver won the 2025 Las Vegas GP is 125th podium in 231 ரேசஸ்ல. யார் வந்து இந்த ரெட் புல் டிரைவர் ஓன் த 2025க்கான லாஸ் வேகாஸ் ஜிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா லாண்டோ நாரிஸா, ஜார்ஜ் ரசல், மேக்ஸ் வெஸ்டப்பன், ஆஸ்கர் பிஸ்ட்ரி, கிமி ஆண்டோனெலியா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்ன கேம் பார்த்தீங்கன்னா 2025 லாஸ் வேகாஸ் ஜிபி. ஓகேங்களா. ஃபார்முலா ரேஸ்க்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட் புல் டிரைவர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where did India Post releases a commemorative postal cover honoring Dr. Ramdas Madhavapai, Chancellor of Mahe on his 90th birthday அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரிலீஸ் கம்யூனிட்டிவ் போஸ்டல் கவர். ஓகேங்களா. ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பால் கர்நாடகாவில் தான் வந்து இந்த போஸ்டல் கவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் மரியாதைக்குரிய விதமாக. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம்தாஸ் மாதவபாய். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சான்சலர் ஆஃப் மாஹே. அவருடைய 90th பர்த்டேல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியா போஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which force did government of India designated as a nodal safety and security regulator for nearly 250 மேஜர் அண்ட் மைனர் சி போர்ட்ஸ். ஓகேங்களா. எந்த ஃபோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெசிக்னேட் பண்ணி அந்த நோடல் சேஃப்டியும் செக்யூரிட்டிக்கோசரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நியர்லி 250 மேஜர் அண்ட் மைனர் சி போர்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து இதை வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க ஃபார் நோடல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரெகுலேட்டர் பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வெப்பன் வில் பிஇஎல் அண்ட் சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் இன் இந்தியா அண்டர் தர் நியூ டெல்லி ஜேவிசிஏ. ஓகேங்களா. என்ன வெப்பனை வந்து அடுத்து பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெல்லும் பிஇஎல்லும் பிளஸ் வந்து சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரும் சேர்ந்து இந்தியாவில் வந்து அண்டர் எது கீழேன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில ஜேவிசிஏ கீழே. ஓகேங்களா. இந்த வெப்பன் பார்த்தோம் அப்படின்னா ஹேமர் ப்ரிசிஷன் கைடட் முனிஷன் அப்படின்னக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னா பெல், பிஇஎல் பிளஸ் வந்து சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரும் சேர்ந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where did Indian Army and Nepal Army commence the 19th சூரிய கிரண் 2025 joint exercise. ஓகேங்களா. எங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்தியாவும் பிளஸ் வந்து நேபாள் ஆர்மியும் சேர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கிரண். ஓகேங்களா. ஸோ இது வந்து 2025 எத்தனாவது எடிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th எடிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 19th சூரிய கிரண் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்டில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ உத்தரகாண்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பித்ரோகாஜ் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இந்தியன் ஆர்மிக்கும் நேபாள் ஆர்மிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த NCW's நியூ 24/7. ஓகேங்களா. 24/7 ஷார்ட் கோட் ஹெல்ப்லைன் ஃபார் உமன் ஃபேஸிங் வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஆர் சைபர் கிரைம்ஸ்க்கோசரம் கொண்டு வந்த ஒரு உமனுக்கான ஒரு சேஃப்டி ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்றது தான் வந்து இதுக்கான கொஸ்டின். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 14490. ஓகேங்களா. ஸோ ப்ரொவைட்ஸ் அ கவுன்சிலிங் ரெஃபரல். என்னென்ன இதில் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து ரெஃபரல்ஸ் டு போலீஸ், OSC, ஹாஸ்பிட்டல்ஸ், டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நேஷன் வைடுன்னு சொல்லிட்டு ஒரு சில
பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த இதுக்கோசரம் ஒரு சேஃப்டி ஹெல்ப்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 14490. இது வந்து பார்த்தோம்னா 24/7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian animated film was shortlisted among the 35 eligible entries for best animation feature at the 98th Academy Awards Oscar Award 2026. ஓகேங்களா. ஸோ எந்த இந்தியன் வந்து அனிமேட்டட் ஃபிலிம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து மகாவதார் நரசிம்மா அந்த ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் தான் வந்து 2098க்கான அகாடமிக் அவார்ட்ஸ் வந்து பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய ஃபிலிம். ஓகேங்களா. மகாவதர் நரசிம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who from Mexico was crowned Miss Universe 2025 at the 74th pregnant எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா பேங்காக் தாய்லாண்டில் கண்டக்ட் பண்ண மிஸ் யூனிவர்ஸ். ஓகேங்களா. 2025ல வந்து யார் வின் பண்ணாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னா அவங்க மெக்சிகோ. ஓகேங்களா. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபத்திமா போஷ் ஃபெர்டினாண்டஸ் அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. இவங்க வந்து மெக்சிகோலேருந்து வந்தாங்க. ஓகேங்களா. மெக்சிகோ. இவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ்க்கான வின் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது ஈவென்ட் பார்த்தீங்கன்னா 74th பிரெக்னன்ட் சாரி பேஜினன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக் அதாவது தாய்லாண்டில் வந்து கண்டக்ட் பண்ண ஈவெண்ட். ஓகேங்களா. மிஸ் யூனிவர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா போஷ் ஃபெர்டினாண்டஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which two Uttar Pradesh product received GI status from DPIIT and GI registry வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உத்தர் பிரதேஷ்ல கூடிய 2 ப்ராடக்ட் வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மத்துரா ஜெரி போஷக் அண்ட் மீரட்ல இருக்கக்கூடிய பகுல் அப்படின்னு கூடிய 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. உத்தர் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மதுரா ஜரி போஷக்கும் ப்ளஸ் வந்து மீரட்ல கூட மீரட் பகல் அப்படின்னக்கூடிய 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேங்களா. GI டேக். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஃபினான்ஷியல் இயர் ரியல் GDP growth did IMF project for India in 2025 ஆர்டிகல் 4 கன்சல்டேஷன் ரிப்போர்ட் படி. ஓகேங்களா. ரியல் ஜிடிபி growth வந்து எவ்வளோ ஐஎம்எஃப் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 6.6% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 2025. ஓகேங்களா. ஐஎம்எஃபோட ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what financial year 2026 GDP growth forecast did S&P global rating ஓடி பார்க்கும்போது இந்தியாவோட growth வந்து forecast GDP growth ஓட forecast வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 6.5% வந்து S&P வந்து forecast பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பை ஹவு மெனி விக்கெட்ஸ் டிட் இந்தியாஸ் உமன்ஸ் பிளைண்ட் கிரிக்கெட் டீம் வித் இனாகரல் பிளைண்ட் உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் எகெயின்ஸ்ட் நேபாள் அட் பி சரவோல் கொலம்போல கண்டக்ட் பண்ண இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் T20 உமன்ஸோட T20 வேர்ல்டு பிளைண்ட் உமனோட T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எத்தனை விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வென் அண்ட் வேர் ஓகேங்களா வாஸ் த 25th சம்மர் டெஃபலிம்பிக்ஸ் ஹெல்ட் இன் டெஃப் அத்லெட்டிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அது எங்கே எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோ ஜப்பானில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 15 to 26 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எப்போ எத்தனாவது எடிஷன்னா 25th எடிஷன் சம்மர் டெஃபலிம்பிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஃப் அத்லெட்டிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் BWF Super 500 tournaments was held at the State Sports Center, Quay Centers, Sydney from November 18 to 23 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சிட்னியில். ஓகேங்களா. அதனுடைய கேமோட நேம் என்ன, எந்த 500 டோர்னமெண்ட் அதுக்கான நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சத்தியோ குரூப் ஆஸ்திரேலியா ஓப்பன் அந்த கேம் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. எல்டட் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் சென்டர் குவாஷின் சிட்னியில் வந்து கண்டக்ட் பண்ணது ஃப்ரம் November 18 to 23 2025ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஒமானி என்டிட்டி சைன்டு வித் ஏர்பஸ் ஃபார் ஓமன் SAT-1 ஓமனோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டும் இதுதான். ஓகேங்களா. ஸோ அந்த விச் என்டிட்டி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா SCTன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பர்பஸ்க்கோசரம் லான்ச் பண்ண ஓமனில் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஓமனில் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. அந்த சேட்டலைட்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஓமன் SAT-1 அப்படின்னு கூடிய ஒரு சேட்டலைட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
Where was the INS Mahe first Mahe class ASW SWC commissioned by Indian Navy? ஓகேங்களா, எங்க இந்த கமிஷன் பண்ணியிருக்காங்க INS மகே அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஷிப் பார்த்தோம் அப்படின்னா நாவல் டாக்யார்ட் மும்பைல தான் வந்து இதை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஷிப்போட நேம் பார்த்தீங்கன்னா INS மகே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் அண்ட் வென் வில் IEPFA அண்ட் செபி ஆர்கனைஸ்டு த நிவ்ஷெக் சிவிர் ஃபார் இன்வெஸ்டர் கிரிவியன்ஸ் ரிட்ரஸல்கோசரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க எப்ப அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க டிசம்பர் 6, 2025ல. ஓகேங்களா, ஸோ IEPFAவும் பிளஸ் வந்து செபியும் சேர்ந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கனைஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, நிவ்ஷெக் ஷிவிர் ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் கிரிவியன்ஸ் ரிட்ரஸல் பர்பஸுக்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா by how much did India forex reserves decline to 688 billion for the week ending November 21 to per RBI படி. ஓகேங்களா, எவ்வளவு வந்து இந்தியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.47 பில்லியன் வந்து டிக்ளைன் ஆகியிருக்கிறது. ஓகேங்களா, எதுனா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பை த எண்டிங் பார்த்தோம்னா November 21 படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the 6th IAC 2025 at புசா கேம்பஸ் நியூ டெல்லி வித் ஓவர் 1000 குளோபல் எக்ஸ்பர்ட்ஸோட நான் கண்டக்ட் பண்ணேன். யாரை வந்து அது இனாகிரேட் பண்ணியிருக்காங்க 6th ஐஏசி. ஓகேங்களா, ஐஏசி 2025 எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா புசா கேம்பஸ் நியூ டெல்லியில். யார் இதுக்கான இனாகிரேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகன். அவர் தான் வந்து இந்த 6th ஐஏசி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வென் வில் KTS 4.0 ஓகேங்களா ஹெல்ப் டு செலிப்ரேட் தமிழ்நாடு காஷி கல்ச்சுரல் லிங்க்ஸ் அண்டர் பிஎம் மோடி விஷனுக்கு கீழே வந்து வரக்கூடிய இந்த தமிழ்நாடு காசி கல்ச்சுரல் லிங்க்ஸ் வந்து எப்போ வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2 to 10, 2025ல. ஓகேங்களா, இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் தமிழ், தமிழ் கற்கலாம் அப்படின்னக்கூடிய ஒரு தீமை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏக் பாரத் ஹிந்தி ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் அப்படின்னக்கூடிய ஒரு தீம். ஓகேங்களா, ஸோ எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 to 10. ஓகேங்களா, இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி விஷன் கீழே வரக்கூடிய அந்த தமிழ்நாடு காசி கல்ச்சுரல். ஓகேங்களா, KTS 4.0 இது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் பிஎம் மோடி அன்வில் 77-foot bronze லார்ட் ராம் ஸ்டாச்சு டியூரிங் கோகான் ஜீவட்டம் மேத் 550th செலிப்ரேஷன் அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே வந்து இது இந்த 77 ஃபீட்டுக்கான ஒரு பிரான்ஸ் லார்ட் ராமோட ஸ்டாச்சு. ஓகேங்களா, ஸோ 77 ஃபீட்டுக்கு வந்து வச்சிருக்காங்க பிரான்ஸில். ஓகேங்களா, எங்கே அன்வில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் தான் வந்து அன்வில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏன்னா யாரோட ஸ்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராமோட ஸ்டாச்சு. எத்தனை ஃபுட் பார்த்தீங்கன்னா 77 ஃபீட்டில் பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இன்ஸ்டிடியூஷன் டெவலப்ட் அண்ட் டெப்ளாய்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் வெசில் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் VTMSன்னு சொல்லுவாங்க. வெசில் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் எங்கே ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா IIT மெட்ராஸில் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா வெசில் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் என்ன பர்பஸ்க்குனா ஃபார் போர்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ministers jointly inaugurated ஸ்கில் இந்தியா சென்டர் அட் பரஹூட் பாக்பத் உத்தரப்பிரதேஷ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எந்த மினிஸ்ட்ரி வந்து ஜாயிண்ட்லேயே வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மினிஸ்டர்ஸ் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவும் ப்ளஸ் வந்து ஜெயந்த் சௌத்ரி 2 பேருமே சேர்ந்து வந்து இந்த ஸ்கில் இந்தியா சென்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where did PM Modi virtually inaugurated India's first global art aircraft engine MRO facility by the Safran. ஓகேங்களா, சஃப்ரான் இதில் வந்து அதாவது கிரியேட் பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குளோபல் ஏர்கிராஃப்ட் என்ஜின் வந்து MRO வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. பிஎம் மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவலி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா GMR ஏரோஸ்பேஸ் பார்க் ஹைதராபாத்தில் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க விர்ச்சுவலி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் மினிஸ்டர் லான்ச் த 4th எடிஷன். எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 4th எடிஷன். நேம் பார்த்தீங்கன்னா நாய் செட்னா இனிஷியேட்டிவ் ஃபார் சேஞ்ச் நேஷன் வைட் கேம்பெயின் இன் நியூ டெல்லியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, எந்த மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌகனும் ப்ளஸ் வந்து அனுபூர்ணா தேவி 2 பேருமே சேர்ந்து வந்து இந்த 4th எடிஷனான நாய் சட்னா இனிஷியேட்டிவ் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு கூடிய
ஒரு நேஷன் வைட் கேம்பெயின் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எத்தனாவது எடிஷன்னா 4த் எடிஷன் எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நியூ டெல்லில. யார் வந்து இத லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌகானும், அனுபர்ணா தேவி 2 பேருமே சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, வாட் கெப்பாசிட்டி பயோமாஸ் pellet plant did Prahlad Joshi inaugurated in ரெவாரி இன் ஹரியானால வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க வித் பயோ எத்தனால் ஃபவுண்டேஷனோட. ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, அந்த பயோமாஸ் பெல்லட் பிளான்ட்டுக்கான ஒரு கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 240 ஓகேங்களா டன்ஸ் பர் டே வந்து இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானாவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் பயோ எத்தனால் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ரேங்க் டிட் இந்தியா செக்யூர்ட் இன் த லோயின் இன்ஸ்டியூட் ஏஷியா பவர் இண்டெக்ஸ் 2025 பிஹைண்ட் யூஎஸ் அண்ட் சைனாக்கு அப்புறம் வந்து இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது இடத்துல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஏஷியா பவர் இண்டெக்ஸ் 2025ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் ஓவரால் ரேங்க் இன் சிடிஐ 2025 பை சென்டர், யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பை சென்டர் ஃபார் குளோபல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராங் இன் என்விரான்மெண்ட்ல. ஓகேங்களா. ஸோ இது இந்தியாவோட ஓவரால் ரேங்க் எத்தனாவது பார்த்தோம் அப்படின்னா 36th பிளேஸ்ல வந்து இருக்கு இந்த சிடிஐ 2025. யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் இன் என்விரான்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. 36th பிளேஸ்ல வந்து இந்தியாவோட ஓவரால் ரேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ships delivered the first aid batch under India's Operation Sagar Bandhu for cyclone hit Sri Lanka. ஸ்ரீலங்கால வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சைக்ளோன் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அந்த அதனால நடந்த வந்து பாதிப்பை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபர்ஸ்ட் எய்ட் பேட்சாக வந்து கொண்டு வந்தக்கூடிய இந்தியாவோட ஆப்ரேஷன் சாகர் பந்து வந்து பார்த்தோம்னா எந்த ஷிப் வந்து டெலிவரி பண்ணியிருக்கு அவங்களுக்கான ஃபுட்ஸ் மற்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராண்டும் ப்ளஸ் வந்து ஐஎன்எஸ் உதயகிரி அப்படின்னு கூடிய 2 ஷிப்ஸ் தான் வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெஸ்பான்ஸ் டு சைக்ளோன் திட்வாச் இப்போ ரீசெண்டாக வந்து சைக்ளோன் திட்வாட்டுக்கான நடந்த இந்த ஃப்ளட்டு மற்றது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கான ஒரு ரிலீஃப் ஃப்ரம் கொலம்போ டியூரிங் ஸ்ரீலங்கா நேவி ஐஎஃப்ஆர் 2025 என்னென்ன ஷிப்ஸ் பார்த்தோன்னா ஐஎன்எஸ் விக்ராண்ட்டும் ஐஎன்எஸும் உதயகிரி. ஓகேங்களா. ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் பேட்ச். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஃபர்ஸ்ட் எவர் ஈவெண்ட்ஸ் டிட் 56th ஐஎஃப்எஃப்ஐ கோவா லான்ச் வித் எல்டிஐ மைண்ட்ரியும் சேர்ந்து வந்து ஒரு ஈவெண்ட் வந்து 56க்கான ஐஎஃப்எஃப்ஐ கோவா லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன ஈவெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஏஐயோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் சினிமா ஏஐ ஹேக்கத்தான் சொல்லிட்டு 2 ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் கண்டக்ட் பண்ணுறது 68 ஃபிலிம்ஸ் ஃப்ரம் 18 கண்ட்ரீஸ்லையும் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா இன் ஏஐ சினிமா இனோவேஷன். ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் ப்ளஸ் வந்து சினிமா ஏஐ ஹேக்கத்தான் சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எஃப்ஐ கோவா. ஓகேங்களா. வித் யார் கூட பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரியோட சேர்ந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ப்ரைஸ் டிட் சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் இது சிபிஐசியும் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியும் சிபிஐசி ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் பவிலியான் கஸ்டம்ஸ் பெவிலியான் வின் அட் ஐஐடிஎஃப் 2025 ஃபார் பப்ளிக் அவுட்ரீச். ஓகேங்களா. என்ன ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா சில்வர் கோல்டு பிளாட்டினம் அவார்டா இனோவேஷன் ட்ராஃபி இல்லை பெஸ்ட் டிஸ்பிளே மெடல். அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஃபார் பப்ளிக் அவுட்ரீச்சுக்கான ஒரு ப்ரைஸாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிஎஸ்டி ஷோகேஸ்டு ரெஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கான தீம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 to 27 வரை கண்டக்ட் பண்ண இந்த ஈவெண்ட். ஓகேங்களா. ஃபார் பப்ளிக் அவுட்ரீச் கோசரம் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க கோல்டு ப்ரைஸ் ஃபார் சிபிஐசி ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் பெவிலியான் கோசரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் யூகே ஷோ வின் ஓன் பெஸ்ட் ட்ராமா அண்ட் பெஸ்ட் காமெடி இந்த எதில் பார்த்தீங்கன்னா 53rd இன்டர்நேஷனல் எம்மிஸ் அவார்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ட்ராமாவும் ப்ளஸ் வந்து பெஸ்ட் காமெடின்னு சொல்லிட்டு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த பெஸ்ட் ட்ராமான்னு சொல்லிட்டு எது கொடுத்துருக்காங்க பெஸ்ட் காமெடின்னு சொல்லிட்டு அதுக்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா யூகே ஷோவோட யுனைடெட் கிங்டமான ஒரு ஷோஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அந்த ஷோவோட நேம் பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் அப்படின்னக்கூடிய ட்ராமாவுக்கும் பெஸ்ட் ட்ராமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லுட்விக் அப்படின்னக்கூடிய பெஸ்ட் காமெடி ஷோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எத்தனாவது அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 53rd இன்டர்நேஷனல் எம்மிஸ் அவார்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் ட்ராமா பெஸ்ட் காமெடின்னு சொல்லிட்டு ரிவல்ஸ் அண்ட் லெட்விக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
What award did ICC chairman Jay Shah receives in 2025 cricket leadership கோசரம் ஜெய் ஷாக்கு கிடைக்கப்பட்ட அந்த அவார்டு என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆஃப் த அவார்ட் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் பர்பஸுக்கோசரம் வந்து இந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஐசிசி சேர்மன் ஜெய் ஷா அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபார் கிரிக்கெட் லீடர்ஷிப் பர்பஸ் இருந்ததுக்கோசரம். ஓகேங்களா, அதில் கிரிக்கெட் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்டுக்கோசரம் கொண்டது தான் இந்த இந்தியன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த 2025 தீம் ஃபார் த நேஷனல் நியூ பார்ன் வீக். நேஷனல் நியூ பார்ன் வீக் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னா நவம்பர் 15 டு நவம்பர் 21 வந்து வின் பண்ணுறாங்க. அந்த வீக்குக்கான ஃபோக்கஸிங் ஆன் நியோனட்டல் சேஃப்டிக்கோசரம் வந்து நியோனட்டல் சேஃப்டிக்கோசரம் அந்த குழந்தைகளுக்கான சேஃப்டிக்கோசரம் கொண்டு வந்த நாள் இந்த வீக்கு தான் வந்து நேஷனல் நியூ பார்ன் வீக். அந்த நேஷனல் நியூபார்ன் வீக்கான தீம் 2025க்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நியூபார்ன் சேஃப்டி எவ்ரி டச் எவ்ரி டைம் எவ்ரி பேபி அப்படின்றது தான் வந்து இந்த 2025க்கான தீம். ஓகேங்களா, எந்த வீக் பார்த்தோம் நவம்பர் 15 டு நவம்பர் 21 தான் வந்து இந்த வீக் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் நேஷனல் நியூ பார்ன் வீக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த 2025 தீம் ஃபார் கான்ஸ்டியூஷன் டே. கான்ஸ்டியூஷன் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னா நவம்பர் 26 வந்து கான்ஸ்டியூஷன் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த கான்ஸ்டியூஷன் டே கமெமரேட்டிங் 1949 அடாப்ஷன், அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணது. ஓகேங்களா, ஸோ அந்த டே தான் வந்து நவம்பர் 26. ஓகேங்களா, ஸோ அதுக்கான தீம் என்ன 2025ல வந்து வச்சிருக்கக்கூடிய தீம் பார்த்தோம் அப்படின்னா ஹுமாரா சாம்விதன் ஹுமாரா ஸ்வாப் ஸ்வாபிமன் அப்படின்னக்கூடிய ஒரு தீம் தான் வந்து வச்சிருக்காங்க 2025க்கு. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னா நவம்பர் 26. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் 2025 தீம் ஃபார் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே நவம்பர் 21 எம்பசிங் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான தீம் என்ன 2025க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ப்ளூ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் வேல்யூ அடிஷன் இன் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ அடிஷன் வந்து கொடுக்கணுன்றது தான் வந்து இந்த 2025க்கான தீம். ஓகேங்களா, அதில் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னா நவம்பர் 21. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த குளோபல் 2025 தீம் ஃபார் இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. இன்டர்நேஷனல் மென்ஸ் டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 ஃபார் ஆனரிங் மென்ஸ் ரோல்ஸ்க்காக வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக, அதாவது அவங்கள மரியாதை செலுத்தும் விதமாக வந்து கொண்டு வந்த டே தான் வந்து நவம்பர் 19 வந்து இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. அந்த 2025க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேட்டிங் மென் அண்ட் பாய்ஸ் அப்படின்றது தான் வந்து 2025க்கான இன்டர்நேஷனல் மென்ஸ் டேக்கான தீம். ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஷிப் டெலிவர்ட் த ஃபர்ஸ்ட் எய்ட் பேட்ச் அண்டர் இந்தியாஸ் ஆப்ரேஷனல் சாகர் பந்து ஃபார் சைக்ளோன் ஹிட். ஸ்ரீலங்காவில் ஹிட் பண்ண அந்த சைக்ளோனுக்கோசரம் கொண்டு வந்து ஆப்ரேஷன் சாகர் பந்து பார்த்து கொடுத்த டெலிவர் பண்ண ஃபர்ஸ்ட் எய்ட் பேட்ச் கொடுத்த அந்த ஷிப்போட நேம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர் அண்ட் வென் வில் ஐஇபிஎஃப்ஏ அண்ட் செபி ஆர்கனைஸ்ட் நியூஷெக் ஷிவிர் ஃபார் இன்வெஸ்டர் கிரிவியன்ஸ் ரிட்ரஸலுக்கோசரம் கொண்டு வந்த இந்த நியூஷிக் ஷிவிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க எப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 குயிஸ் கொஷினுக்கான ஆன்சர் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.